ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சம்மர்சிபிள் மோட்டருடைய கண்ட்ரோல் ஒயரிங் டயக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய வைண்டிங் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காத அதை போய் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ரஸரை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும் அதே தான். அது எப்படி ஒயரிங் டயக்ராம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேனலில் பற்றி பார்க்கலாம். இதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சம்மர்சிபிள் பம்ப் ஆன் பண்ண தேவையான ஒரு கண்ட்ரோல் பேனல். இதில் பார்த்தீங்கன்னா வோல்ட்மீட்டர் ப்ளஸ் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் புஷ் பட்டன், இது ஸ்டாப் புஷ் பட்டன். ஓகேங்களா? இது நார்மலி ஓப்பன், இது நார்மலி க்ளோஸ்டு புஷ் பட்டன். அது உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதெல்லாம் அதோட ஒயரிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரோல் பேனலுடைய பேசிக்காக உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்டு என்சி பட்டன். இது நம்ம மல்டிமீட்டர் வச்சுன்னா இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு கண்டினியூட்டி வரும். பட் நான் மல்டிமீட்டர் வச்சு காட்ட முடியல. பட் இந்த பாயிண்ட் எப்பவுமே நார்மலி க்ளோஸ்டு. பேசிக்காக டிவோல்ட் ஸ்டார்டருடைய பேசிக் ஒயரிங் தான் இதில் காமிச்சிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் புஷ் பட்டன் நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் இதோட ஒயரிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர்வியூவாக பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டருடைய பேசிக் கனெக்ஷன் காமிச்சிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸுக்கான ஒரு கான்டாக்டர் காமிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், அப்புறம் ஒரு ரன்னிங் கெப்பாசிட்டர் காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது மெயின் டெர்மினல். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய மோட்டருக்கு போகக்கூடிய சப்ளை லைனு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் போகும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் காமன் பண்ணி மோட்டருக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் இருக்குது. பார்த்தீங்களா? இங்கே 6 அப்புறம் எல்லோ கலர், அப்புறம் ப்ளூ கலர். இது 3 பேஸ் மோட்டரில் இது சிங்கிள் பேஸ் சம்மர்சிபிள் மோட்டர் தான். பட் இந்த ஒயர் அப்படி ஒயரிங் பண்ணியிருக்காங்க. அதே போல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கமிங் ஃபேஸு ஃபேஸ் நியூட்ரல் இதுதான் காமிச்சிருக்காங்க. அதே போல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், இது ரன்னிங் கெப்பாசிட்டர். ரன்னிங் கெப்பாசிட்டரோட வேல்யூ எப்பவுமே சிங்கிள் பேஸ் மோட்டரில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வேல்யூ அதிகமாக இருக்கும். அது ஏன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நம்மளுடைய நார்மல் கான்டாக்டர். அதெல்லாம் ஓஎல்ஆர் கொடுத்துருக்காங்க. ஓவர்லோட்லேயே அதிகமான கரண்ட் போச்சுன்னா நம்மளுடைய கரண்ட் சர்க்யூட் ட்ரிப் பண்ணுறதுக்கோசம் இந்த ஓஎல்ஆர் காமிச்சிருக்காங்க. இது சிங்கிள் பேஸ் கான்டாக்டர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா A1 A2 இங்கே ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். A1 A2ன்றது காயிலுக்கான சப்ளை வோல்டேஜ். இங்கே ஃபேஸும் இங்கே நியூட்ரலும் கொடுத்தீங்கன்னா நார்மலாக ஒரு கான்டாக்டர் ஆன் ஆகும். 1 2 3 4ன்றது நார்மலி ஓப்பன் கான்டாக்ட். இந்த கான்டாக்ட் பாயிண்ட் தான் இதில் காமிச்சிருக்காங்க. எப்போலாம் நம்ம அந்த A1 A2க்கு 230 வோல்ட் ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்குறோமோ அப்போ காயில் எனர்ஜைஸ் ஆகிட்டு இது அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு மோட்டர் ஆன் ஆகிட்டு நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபேஸு, இது நியூட்ரல். இது எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நம்மளுடைய வைண்டிங் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய மெயின் வைண்டிங் கரண்ட் ஆகிருக்கும். அதே போல் நியூட்ரல் லைன் இது. ஓகேங்களா? இது நியூட்ரல். இது கலர் வேறு மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது நியூட்ரல் லைனு. இது அந்த ரன்னிங் அண்ட் ஸ்டார்டிங் வைண்டிங்கோட காம்பினேஷன் ஒயரிங். அது எப்படின்னு நான் ட்ராயிங் காட்டுறேன். அதை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஆக்சுவலாக நம்மளுடைய கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் ரன் மோட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒயரிங் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் வைண்டிங், ஸ்டார்டிங் வைண்டிங் 2 வைண்டிங் இருக்குது. அதெல்லாம் ரன்னிங் கெப்பாசிட்டர், அப்புறம் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், ஒரு சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச்னு சொல்லியிருப்பாங்க. நார்மலாக நம்மளுடைய சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டர். ஓகேங்களா? செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணலாம் ஆகாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எப்பயுமே சிங்கிள் பேஸ் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறது கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுவாங்க பேரலாக. அது ஏன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ரோட்டார்ன்றது நம்மளுடைய மோட்டர் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட்டு. அது இல்லாமல் நம்மளுடைய மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங் சொல்லக்கூடிய 2 வைண்டிங் நம்மளுடைய சிங்கிள் பேஸ் மோட்டரில் இருக்கும். இது ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் சொல்லுவாங்க. அல்லது 2 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா உள்ளே 2 ஃபேஸ் போகிற மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா? ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா நமக்கு ரொட்டேட்டிங் டார்க் கிடைக்கும். அதை பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓவராலாக நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கெப்பாசிட்டி நம்மளுடைய ஃபேஸ் இந்த ரன்னிங் வைண்டிங்க்கும் ஸ்டார்டிங் வைண்டிங்க்கும் இந்த பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், அப்புறம் சென்ட்ரிஃபிகல் சுவிட்சுன்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் இப்போ வரக்கூடிய ஒரு சில இதில் இருக்காது. ஏன்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் ரன் மோட்டரே இருக்குது. ஓகேங்களா? அப்படியே கண்டினியூஸாக கெப்பாசிட்டர் கனெக்டில் இருக்கக்கூடிய மோட்டர் இருக்குது. அதெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி ஒயரிங் பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இது நீங்கள் ஓவராலாக பார்த்துக்க எப்படி ஒயரிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே தான் அங்கே ஒயரிங் பண்ணியிருக்காங்க. அதை போய் பார்க்கலாம் வாங்க.
ஆக்சுவலாக வந்து இந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன், இண்டக்ஷன் மோட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் டார்க் அதெல்லாம் வந்து பவர் ஃபேக்டர் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மோட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பம்பு, அப்புறம் வந்து சப்மர்சிபிள் மோட்டார், வாட்டர் பம்பிங், அப்புறம் வந்து அப்புறம் கம்ப்ரஸர்லாம் வந்து இந்த டைப் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேனில் பார்த்தீங்கன்னா வந்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், இண்டக்ஷன் மோட்டார் ஓகேங்களா. அதில் வந்து கெப்பாசிட்டர் வந்து ஆல்வேஸ் கனெக்ட்லேயே இருக்கும், டிஸ்கனெக்ட் ஆகாது. அதில் வந்து எந்த ஒரு சென்ட்ரிஃபிகல் சுவிட்சுமே இல்லை ஓகேங்களா. கெப்பாசிட்டர் ரன், இண்டக்ஷன் மோட்டர் சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டார்டிங், அப்புறம் இது வந்து ரன்னிங்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நம்மளோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ரன்னிங் வைண்டிங் சொல்லுவாங்க, ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இது எப்படி வந்து டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒயரிங் தான் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த ஒயரிங் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து டேரெக்டாக நான் அந்த பட டிராயிங் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா புரியும். இந்த ஒயரோட இன்னும் 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கெப்பாசிட்டர் சைடு. அப்புறம் ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா புரியும், அந்த ஸ்டார்ட் கெப்பாசிட்டரும் ரன்னிங் கெப்பாசிட்டரும் வந்து லூப் ஆகிருக்கும் ஒரு இடத்துல. அது எங்கன்னு நான் காட்டுறேன். இந்த 2 பாயிண்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஸ்டார்டிங் ரன்னிங் கெப்பாசிட்டர் வந்து ஜாயிண்ட் ஆகிற மீட் பாயிண்ட்டு. அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேனலில் வந்து நான் காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து இது நான் சொன்ன மாதிரி ரன்னிங் வைண்டிங்காக இந்த பிளாக் கலர் ஒயரும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து இங்கேருந்து தான் வருது ஓகேங்களா. இந்த ஒயரை வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து அந்த டிராயிங்கில் வந்து நான் காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக புரியும். இப்படி தான் வந்து ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சென்ட்ரிஃபிகல் சுவிட்சுன்றது வந்து எப்படி இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இது கெப்பாசிட்டி வந்து டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன். இன்னொரு லீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்னொரு லீடு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்னொரு லீடு வந்து இங்கே இருக்கக்கூடிய புஷ் பட்டனில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, கீழே இருக்கிற புஷ் பட்டனு ஓகேங்களா. இது நம்ம எப்போ வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் அழுத்துறோமோ அப்போ வந்து அது வந்து என்சி ஆகும். இப்போ வந்து நார்மலி ஓப்பனில் இருக்கும், அது என்சி ஆகும். நம்ம அதை எடுத்த உடனே டிஸ்கனெக்ட் ஆகிடும் ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் ஆகும். அந்த புஷ் பட்டன்லேருந்து நம்ம கையை எடுத்தோடனே என்ன ஆகுதுன்னா வந்து ரிலீஸ் ஆகிடும். அதான் வந்து நம்மளுடைய மெயின் வேலையை. கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் மோட்டரில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகிட்டு அது டிஸ்கனெக்ட் ஆகணும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து சென்ட்ரிஃபிகல் சுவிட்சுன்ற சுவிட்ச் வந்து இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த NO பட்டன்லேயே வந்து பேரலாக வந்து ஒரு லைன் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த லைன் தான் இது. இந்த கெப்பாசிட்டருடைய ஒரு எண்டு எடுத்துகிட்டு போய்ட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்போ புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து அது என்சியாக மாறும். என்சியாக மாறிச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து கெப்பாசிட்டி ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டருடைய இந்த கெப்பாசிட்டி வந்து சப்ளை போகும். நம்ம புஷ் பட்டன் ரிலீஸ் பண்ண உடனே வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்போ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்காக வந்து இந்த கெப்பாசிட்டர் பேனலில் இருக்க இந்த கண்ட்ரோல் பேனலில் கூட டீட்டெயிலில் இப்படி தான் வந்து அந்த சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் வந்து ரிலீஸ் ஆகும். ஒரு சில பேர் வந்து சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து மேனுவலாக வந்து ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. அதே போல் கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்டிவ் ரிலேன்னு சொல்லிட்டு ஒரு ரிலே போட்டு டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இதுலேயும் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். அதே போல் இந்த கெப்பாசிட்டர் ரன் மோட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து ஸ்டார்டிங் ரன்னிங் கெப்பாசிட்டர் வந்து ஆல்வேஸ் வந்து கனெக்ட்லேயே இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஒயரு டைரெக்டாக கெப்பாசிட்டர்லேருந்து வந்து நம்மளுடைய அந்த வைண்டிங்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஒயரிங் வந்து 3 ஒயர் தான் வரும். அது என்னென்னு சொல்லிட்டு நான் இதிலே காட்டுறேன். இந்த ட்ராயிங் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஆக்சுவலாக இந்த நியூட்ரல்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் பாயிண்ட் தான் வந்து 2 ஒயர் வந்து ஆல்ரெடி வந்து ரன்னிங் வைண்டிங் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் வந்து இந்த நியூட்ரல் பாயிண்டில் வந்து கனெக்ட் ஆகும், இந்த நியூட்ரல் பாயிண்டில் ஓகேங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் வந்து ரன்னிங் கெப்பாசிட்டருக்கு டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிக்கு வந்து டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இன்னொரு 2 வந்து இன்னொரு வைண்டிங்கோடைய எண்டில் வந்து ஷார்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து இதில் காமிச்சிருக்காங்க ரன்னிங் கெப்பாசிட்டரு ஓகேங்களா. இந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கோட இன்னொரு 2 தான் வந்து இங்கே இருக்கிறது. ஆக்சுவலாக இந்த எண்டு ஓகேங்களா. இந்த ட்ராயிங்கில் இருக்க மாதிரி தான் வந்து அங்கே ஒயரிங் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் அந்த ட்ராயிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இதுதான் வந்து பேசிக்காக வந்து கண்ட்ரோல் பேனல் இருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட்ஸு. இது வந்து ஒரு சிங்கிள் பேஸ் கான்டாக்டர் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்ஷன் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டிஓஎல் ஸ்டார்டருடைய சர்க்யூட். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் தெரிவிங்க. கண்டிப்பாக வந்து நான் ஃபியூச்சரில் வந்து நம்ம ப்ரீஃபாக வந்து வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.